தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடி என்ற ஊருக்கு அருகில் செட்டியாபத்து என்ற கிராமம் உள்ளது. இந்த ஊருக்கு போகும் பிரதான சாலையின் அருகில் சுமைதாகும் கற்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 2 கற்தூண்களை நிறுத்தி அவற்றை இன்னொரு கல்தூணால் இணைத்து படுக்கை மாதிரி அமைத்திருக்கிறார்கள். ஆடு மாடு மேய்த்து வருபவர்கள் தலையில் சுமந்து வரும் புற்கட்டை சுமைதாங்கியில் இறக்கி வைத்து மரத்தடியில் சிறிது ஓய்வெடுத்து மீண்டும் செல்கின்றனர். சிறு வியாபாரிகள் தங்கள் தலைச்சுமையை இறக்கி வைத்து களைப்பு நீங்க இளைப்பாறும் இடமாக இருக்கிறது. பண்டைய நாட்களில் மன்னர்கள் ஆட்சி செய்த காலங்களிலிருந்தே இச்சுமை தாங்கிகள் நாட்டப்பட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. மனுக்குலத்தை படைத்த நாளிலிருந்தே இறைவனும் நமக்கு சுமை தாங்கியாக இருக்கிறார். பாவத்தை மட்டுமல்ல, நமக்கு பாரமான காரியங்கள் எதுவானாலும் சுமை தாங்கியாம் இறைவனின் பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு இவ்வாண்டு முழுவதும் தைரியமாக சமாதானத்தோடு முன்னேறி செல்ல இன்றே நம்மை அர்ப்பணிப்போம். மத்தேயு 11:28 நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Matthew 11:28 I shall give you rest. ஒரு சாங். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். ஆய நாட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். பசும்புல் மேய்ச்சல் நமக்குண்டு, பயப்படாதே திருமந்தையே. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை நாம் இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். ஆய நாட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். பசும்புல் மேய்ச்சல் நமக்குண்டு, பயப்படாதே திருமந்தையே. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை நாம் இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை நாம் இறக்கி வைத்திடுவோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்வில் நான் சுமக்கும் சுமைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து அவரே என் சுமை தாங்கியாக ஏற்றுக்கொண்டு என்னை வழிநடத்த வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.